தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் முதல் அதி கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இனி எந்தெந்த மாவட்டங்களுக்கு, எந்தெந்த தேதிகளுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஆசுலா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வட தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாகியுள்ளது. வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய பெங்கல் புயல் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை கடற்கரையை புதுச்சேரி அருகில் கரையை கடந்தது. புயல் கரையை கடக்கும் போது காற்றின் வேகம் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசியது. இது கடலூருக்கு வடக்கே 30 கிலோமீட்டர் தொலைவிலும், விழுப்புரத்திற்கு கிழக்கே 40 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும் புயலாக நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து படிப்படியாக குறைந்து அடுத்த 5 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதே பகுதியில் நிலவக்கூடும். அடுத்த 7 தினக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. டிசம்பர் 2ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 3ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 4ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் டிசம்பர் 2ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். டிசம்பர் 3ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் டிசம்பர் 2ஆம் தேதி தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் டிசம்பர் 2ஆம் தேதி கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். டிசம்பர் 3ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை கேரளா கடலோர பகுதிகள், கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். டிசம்பர் 5ஆம் தேதி தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் செங்கல் புயல் கரையை கடந்து இருந்தாலும் அதன் தாக்கம் காலை வரை தொடர வாய்ப்புள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களில்
இரவிலும் கனமழை புரட்டி எடுக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களில் டிசம்பர் 2வது வாரம் வரை அடுத்த கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்றின் வேகம் இனி இருக்காது. ஆனால் கனமழை மட்டுமே தொடர வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோரங்களில் விட்டு விட்டு பரவலாக ஒரு சில இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஏடபிள்யூஎஸ் 51 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி ஏடபிள்யூஎஸ் 49 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி 48 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் பத்துக்கண்ணு 45 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் திருக்கண்ணு 43 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி டவுன் 40 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் 37 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் நெமூர் 35 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வல்லம் புதுச்சேரி மாவட்டம் பார்க்கூர் தலா 32 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு 31 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் விழுப்புரம் மாவட்டம் குளியனூர் தலா 28 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் 27 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வளத்தி விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தலா 24 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வளவனூர்பேட்டை கடலூர் மாவட்டம் கடலூர் தலா 23 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை ஏடபிள்யூஎஸ் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தலா 22 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மருத்தூர் கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தலா 21 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா அலுவலகம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தலா 20 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம் மானமாதேவி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தலா 19 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் ஏஆர்ஜி கடலூர் மாவட்டம் எஸ்ஆர்சி குடிதாங்கி தலா 17 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஏஆர்ஜி திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் தலா 16 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா சென்னை அயனாவரம் தாலுகா அலுவலகம் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பொதுப்பணித்துறை தலா 15 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஜெயா பொறியியல் கல்லூரி ஏஆர்ஜி சேலம் மாவட்டம் ஏற்காடு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அணைக்கட்டு திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் தலா 13 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் சென்னை மீனம்பாக்கம் ஐயம்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர் சென்னை அம்பத்தூர் தலா 12 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை விமான நிலையம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பிடிஓ திருவள்ளூர் மாவட்டம் சென்னை மீனம்பாக்கம் ஏடபிள்யூஎஸ் வேலூர் மாவட்டம் வேலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தலா 11 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மடிப்பாக்கம் வேலூர் மாவட்டம் அம்மூட்டி தலா 10 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏஆர்ஜி கடலூர் மாவட்டம் குப்பநத்தம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போலூர் தலா 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சேலம் மாவட்டம் வீரகனூர் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் ஏடபிள்யூஎஸ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தாறு அணை பொதுப்பணித்துறை விழுப்புரம் மாவட்டம் அரசூர் தலா 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி தலா 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் சேலம் மாவட்டம் கங்கவள்ளி சேலம் மாவட்டம் ஆனைமடுவு தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் மானியப்பாடி வேலூர் மாவட்டம் மேலாளத்தூர் தருமபுரி மாவட்டம் தருமபுரி பிடிஓ கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சேலம் மாவட்டம் தலைவாசல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்முகுட்டப்பட்டி தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.